ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கராந்தி. மகாராஷ்டிராவில் ஈவினிங் வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு அம்மனுக்கு மடி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க சுமங்கலிகளுக்கு ஒரு 5 பேருக்காவது மடி நிரப்பிட்டு வரணும். நம்ம அவங்களுக்கு மடி நிரப்பும்போது நமக்கும் அவங்க மஞ்சள் குங்குமம் வச்சு மடி நிரப்புவாங்க. ஸோ மடி நிரப்புறதுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா, ஸோ மெயின் வந்து கோதுமை இருக்கணும். கோதுமை, அப்புறம் இது மாதிரி முழுசாக பச்சை மொச்சை, முழுசாக இது மாதிரி பச்சை மொச்சை, அப்புறம் கரும்பு வந்து இது மாதிரி துண்டு துண்டாக வெட்டியிருக்கணும். குட்டி இலந்தப்பழம், பெரிய இலந்தப்பழம், அப்புறம் இது மாதிரி நிலக்கடலை, அப்புறம் வந்து அந்த மிட்டாய் காமிச்சேன் இல்லையா, தில்கூல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் வந்து போடணும். அதுக்கடுத்து இது மாதிரி கொண்டக்கடலை, ஸோ கொண்டக்கடலை வந்து முழுசாக இது மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ எல்லாமே இது மாதிரி என்ன அப்படின்னா கலந்துருக்கணும். எல்லாமே ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 7, 5, 7, 9 அது மாதிரி எல்லாம் கலந்து இருக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். கோதுமை, பச்சை மொச்சை, நிலக்கடலை, பெரிய இலந்தப்பழம், சின்ன இலந்தப்பழம், கொண்டக்கடலை முழுசாக, கரும்பு துண்டு, அப்புறம் அந்த தில்கூல் அப்படிங்கிறது, அப்புறம் கேரட். இது மாதிரி கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 9 இருக்குது ஐட்டம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மடி நிரப்புறதுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி இங்கே சாமிகிட்ட வச்சுருக்க பானையில் கடைசியாக இங்கே வச்சுருக்க அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய குங்குமம், இதில் வந்து கருப்பு எள்ளு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து வகுடில் வைப்பாங்க, சிந்துரு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல வகுடில் வைப்பாங்க. இந்த பானையை வந்து அப்படியே கொண்டுட்டு போகணும். அடுத்து சாமிக்கு எடுத்து வச்ச நெய்வேத்தியம். குட்டி பையன் ஒரு குட்டி சப்பாத்தி சாப்பிட்டுட்டான். ஸோ சாமியை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கிறத கொண்டுட்டு போகணும். அப்படியே இந்த கையில் வச்சுட்டு, இந்த பானையை கையில் தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வளையல் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஹாப்பி சங்கராந்தி, ஹாப்பி பொங்கல்.